பலருக்கும் தெரியாது இந்த ஆலயங்கள் சம்பந்தமாக. ஆலயம் மன்னர் காலத்திலே தோற்றம் பெற்று கோயிலை போல அல்ல. இது கடுகாக இருந்தாலும் காரம் பெருசு. அவருக்கு முதல் பூஜை செய்துதான் ஆதிமூலத்துக்கு மன்னர்கள் உருவாக்கி ஒரு தொன்மையான ஆலயம். எவ்வளவு ஆயிரம் மக்களை இந்த இடத்திலே காப்பாற்றி கொடுத்த ஒரு பல நூற்றாண்டு கால வரலாற்றை கொண்ட. அனைவருக்குமே இனிமையான காலை வணக்கம். இந்த காலை பொழுதுல ஒரு வயல் சூழ்ந்த விவசாய பூமியில வந்து நிக்கிறேன். யாழ்ப்பாணத்துல சண்டிலிப்பாய் பகுதியில் நிக்கிறேன். இன்றைக்கு இங்கே இந்த சண்டிலிப்பாய் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தொன்மையான ஆலயம். பலருக்கும் தெரியாமல் பார்த்தீங்கன்னா மிக தொன்மையான ஆலயங்கள் எல்லாமே கிராம பகுதிகளில் ஊருக்குள்ள நிறையவே இருக்குது. அப்படியான ஒரு ஆலயம் தான் சண்டிலிப்பாயில் இருக்கக்கூடிய கல்வளை பிள்ளையார் ஆலயம். மன்னர் காலத்தில் தோற்றம் பெற்றிருக்கக்கூடிய ஆலயம். அரசர்கள் தான் இந்த ஆலயத்தை முதல் நிர்வகிச்சிருக்கிறார்கள். அவர்கள் தான் இந்த ஆலயத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படியாக ஒரு நீண்ட வரலாற்றை கொண்ட மிக அற்புதமான ஒரு ஆலயம் தருவாக தான் இன்றைய நாளில் பார்க்க போகிறோம். இன்றைய நாளில் விநாயகர் பெருமானோட இந்த ஆலயம் தொடர்பான சிறப்புகளை பார்க்க போகிறோம். அதே சமயம் இன்றைய நாளில் விநாயகர் பெருமானுக்கு வருடாந்த மகோற்சவத்தில் கொடியேற்றம் காலை 10:30 மணிக்கு கொடியேற்றம். அந்த சிறப்பு காட்சியில் நீங்கள் இந்த காணொலி வாயிலாக பார்க்க முடியும். ஆலயத்தினுடைய முன்றல் பகுதியில் நிற்கிறோம். இப்பொழுது முன்னாலேயே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பெரிய அளவிலான ஒரு தீர்த்த தடாகம். விநாயகர் பெருமானுடைய தீர்த்த தடாகம், தீர்த்தக்கேணி ஆலயத்தினுடைய முன்பகுதியிலே ஒரு பிரம்மாண்டமான தீர்த்த தடாகத்தை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அப்படியாக நாங்கள் அங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். விநாயகர் பெருமானுடைய ஆலயம் ராஜகோபுரத்தோட காட்சி தரக்கூடிய அந்த எழில் கொஞ்சக்கூடிய காட்சி. அப்படியாக தீர்த்த தடாகத்தில் விநாயகர் பெருமான் தீர்த்தமாடக்கூடிய அந்த பகுதியில் மேலே விநாயகர் பெருமானுடைய ஒரு அழகிய திருவுருவம், அருகில் 2 மூஷிக வாகனங்கள் என மிக எழில் கொஞ்சக்கூடிய அந்த காட்சியோடு நாங்கள் ஆலயத்தின் சம்பந்தமாகவும் ஆலயத்தினுடைய ராஜகோபுரம் இந்த கட்டுமானங்கள் தொடர்பாக நாங்கள் இப்போ பார்க்கலாம். மேலெழுந்து இருக்கக்கூடிய பஞ்சதள ராஜகோபுரம் அங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். 5 தளங்களை கொண்டதாக அழகிய ஒரு ராஜகோபுரம் விநாயகர் பெருமானுடைய ஆலயத்தில் அமைய பெற்றிருக்குது. அந்த ராஜகோபுரத்தினுடைய அழகைத்தான் பார்க்குறீங்க. சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்ததாக காணப்படக்கூடிய அந்த ராஜகோபுரத்தினுடைய எழில் கொஞ்சக்கூடிய காட்சி. அப்படியாக இந்த ஆலயத்தினுடைய சூழலில் நிறைந்த மரங்களை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. பூர்த்து கொழுங்கக்கூடிய மரங்கள் எல்லாமே கண்கொள்ளா காட்சி. அப்படியாக இந்த ஆலயத்தினுடைய முன்றல் பகுதியில் இந்த ஆலயத்தினுடைய வரலாறோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம். சிற்பங்களாகவும் அந்த இடத்துல கல்வெட்டுகள் போல எழுதியும் இந்த விஷயங்கள் வரலாற்று கடத்தியிருக்கு. அங்கே நீங்கள் இப்போ பார்க்கக்கூடியது மாரத புரவீக வள்ளி. உங்களுக்கு தெரியும், சோழ நாட்டு இளவரசி தன்னுடைய குதிரை முகம் நீங்குவதற்காக அங்கே கீரிமலையிலே நீராடி தன்னுடைய குதிரை முகத்தை நீக்க பெற்று மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலயத்தை அமைத்த அந்த வரலாறு தெரியும். அவர் இங்கே வழிபட்டிருக்கிறார். இந்த ஆலயத்தினுடைய தோற்றத்திற்கு அவரும் ஒரு காரணகர்த்தாவாக இருந்திருக்கிறார். அப்படியாக அது ஒரு வரலாறு. ஏன்னா இங்கால சின்ன தம்பி புலவர் என்று சொல்லப்படக்கூடியவர் விநாயகர் பெருமானுடைய அருளாலை வளர்ந்திருக்கக்கூடியவர். அவரும் இந்த ஆலயத்தினுடைய வரலாற்றோட சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நபர். இந்த விஷயங்கள் தொடர்பாக நாங்கள் இங்கே இருக்கக்கூடிய பெரியவர்களோட கதைச்சு தெரிஞ்சு கொள்ளலாம். என்னென்ன விஷயங்கள் இருக்குது, என்னென்ன இந்த ஆலயத்தினுடைய தொன்மையான வரலாற்று விஷயங்கள் என்பது தொடர்பாக ஒரு பூர்ணமான விளக்கம் இந்த காணொளியில் இருக்கும். அப்படியாக இப்போது நாங்கள் பார்க்கலாம் இந்த சண்டிலிப்பாய் கல்வளை பிள்ளையார் ஆலயத்தினுடைய வான் தோற்றம். இல்லாட்டி வானில் இருந்து பார்க்கும் பொழுது பிள்ளையார் எப்படி காட்சி தருவார். அழகான ராஜகோபுரத்தோடு அப்படியே நாங்கள் மேலெழுந்து சென்ன வேண்டாம். முழுவதுமாக பச்சை பசேலென சூழ்ந்து இருக்கக்கூடிய அந்த பகுதி நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க. கண்ணு கட்டிய தூரம் முழுவதுமே பச்சை பசேலென சோலையாக காட்சி தரக்கூடிய இந்த சோலைகளின் நடுவில் தான் விநாயகர் பெருமான் அமைந்திருக்கிறார். அதே மாதிரி அந்த பக்கம் பச்சையாக இருந்தாலும் மற்ற பக்கங்கள் முழுவதுமாக முன்னர் நான் ஆரம்பத்திலே உங்களுக்கு காண்பித்திருக்கக்கூடிய வயல் சூழ்ந்த பகுதி, அதாவது ஒரு விவசாய நிலமாக கண்ணு கட்டிய தூரம் முழுவதுமே விவசாயம் செய்யக்கூடிய ஒரு விவசாய பூமியை கொண்டதாக இந்த கல்வளை பிள்ளையார் அமைந்திருக்கக்கூடிய அந்த பகுதிகள் எல்லாமே காட்சி தருகிறது. பிரம்மாண்டமான ஒரு ஆலயம், பெரிய அளவிலான ஆலயம். நீங்கள் மேலே இருந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த ஆலயத்தினுடைய கட்டுமான தோட்டம், ராஜகோபுரம், அப்படி அங்கால இருக்கக்கூடிய பகுதிகள், ஆலயத்துக்கு முன்னாலே தீர்த்தக்கேணி, அதே மாதிரியாக தேர்முட்டி, அதுக்கு பக்கத்திலே ஒரு கிணறு என மிக அழகாக அமைய பெற்றிருக்கக்கூடிய இந்த கிராமத்துக்குள்ளே சோலைகளுக்கு நடுவே அமைந்திருக்கக்கூடிய ஆலயமாக இந்த சண்டிலிப்பாய் கல்வளை பிள்ளையாரினுடைய இந்த ஆலயம் அமையப்பெறுகிறது.
அப்படியாக விநாயகப் பெருமானுடைய ஆலயம் மேலே இருந்து பார்க்கல எப்படியான தோற்றத்தில் தெரியுது என்ற அந்த காட்சியை வந்து நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அந்த காட்சியில் கண்டு ரசித்திருப்பீர்கள். அப்படியாக ஒரு எழில் கொஞ்சக்கூடிய காட்சி ஆலயத்தினுடைய உட்பகுதி இப்போ நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். தொன்மையான ஒரு ஆலயம், வரலாற்று சிறப்புமிக்க ஆலயம். அப்படியே அந்த ஆலயத்தினுடைய தொன்மைகள் பேணப்படக்கூடிய விதத்தில் வந்து இந்த ஆலயத்தினுடைய உட்புற தோற்றத்தை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. நாங்கள் உள்ளே சென்று மற்ற விஷயங்களை பார்க்கலாம். இன்றைக்கு கொடியேற்றம் என்பதால் அந்த கொடியேற்றத்துக்குரிய ஆரம்ப பூஜைகள், ஆரம்ப கிரிய நிகழ்வுகள் வந்து அங்கே ஆலயத்தினுடைய உட்பகுதியில் இடம்பெற்று கொண்டிருக்கக்கூடிய அந்த விஷயங்களை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஆலயம் அலங்கரிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறீங்கள். கொடிமரம், இன்றைய நாளில் கொடியேறக்கூடிய அந்த கொடிமரம், அந்த காட்சிகள். அங்கே மூலஸ்தானத்திலே மூலவராக இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானுடைய அந்த தரிசனத்தை நீங்கள் பெறலாம். கல்வளை விநாயகப் பெருமானுடைய அந்த அற்புதமான அந்த காட்சி தரிசனம். கருங்கல் விநாயகப் பெருமான் அங்கே மூலாலயத்திலே இருக்கின்றார். இந்த ஆலயத்தில் ஆரம்பத்தில் வழிபட்ட ஒரு விநாயகப் பெருமான் இருக்கின்றார். அவருக்கு தான் இந்த ஆலயத்தில் முதல் வழிபாடு இல்லாட்டி பூஜைகளை செய்து அதன் பின்னர் தான் மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானுக்கு அந்த வழிபாடுகளை செய்வார்கள் என்று சொல்லியிருந்தார்கள். இப்பொழுது இங்கே இந்த கொடியேற்றத்துக்குரிய பூர்வாங்க ஏற்பாடுகள் வந்து இடம்பெற்று கொண்டிருக்குது. நாங்கள் ஆலயத்தினுடைய மற்ற பகுதிகளை பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்று. இந்த தொன்மை மாறாத விஷயம் என்றதில் இந்த ஆலயத்தினுடைய தூண்களினுடைய அமைப்பை நீங்கள் பார்க்கலாம். இப்போ எல்லாம் ஆலயங்களில் புனர் நிர்மாணம் செய்யும் பொழுது இந்த தூண்கள் வந்து இல்லாமலே போகுது. மிக பிரம்மாண்டமாக இந்த தூண்கள் ஒரு தனிநபரால் வந்து கட்டிப்பிடிச்சு ரெண்டு பக்கம் கையால் பிடிக்க முடியாத அளவுக்கு பெரிய அளவிலான தூண்களில் தான் முன்னர் ஆலயங்கள் கட்டப்பட்டது. அப்படியாக சுவர் ஓவியங்களையும் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அப்படியாக இங்கே தெற்கு புறத்திலே நாங்கள் பஞ்சமுக விநாயகப் பெருமானுடைய அந்த தரிசனத்தை வந்து பெறக்கூடிய மாதிரி இருக்கும். அங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பஞ்சமுக விநாயகப் பெருமான். அதே மாதிரி ஒரு முகம் கொண்டிருக்கக்கூடிய விநாயகப் பெருமான். அப்படியாக விநாயகப் பெருமானுடைய தரிசனத்தை இங்கே தெற்கு புறத்தில் வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அது மாதிரியாக ஆலயத்தினுடைய உட்புறத்தில் அங்கே நீங்கள் நேராக பார்க்கக்கூடியது மகாலட்சுமி அம்மையாளுடைய சன்னிதானம் இருக்கின்றது. அந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம் மகாலட்சுமியார். அப்படியாக இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இது வந்து மூலாலயம், விநாயகப் பெருமான் இருக்கக்கூடிய மூலஸ்தானத்தினுடைய பகுதி. அப்படியாக இந்த இடம் வந்து இது வந்து தேங்காய் உரிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறது. எல்லா ஆலயங்களையும் இப்போ நாங்கள் இதை பார்க்கல. அது பழைய காலங்களில் இந்த விஷயத்தை பயன்படுத்தி தான் தேங்காய் உரிப்பினம் வந்து அளவாங்க மாதிரியான ஒன்று இல்லை. ஆனால் இப்பொழுது நாங்கள் எல்லா ஆலயங்களையும் அந்த விஷயத்தை பார்க்கல வேண்டாம் இல்லை. ஒரு சில ஆலயங்களில் அந்த விஷயங்களை பார்க்கலாம். அப்படியாக இங்கால விநாயகப் பெருமானுடைய அந்த வாகனம் விழுந்தொழி வரக்கூடிய அந்த வாகனங்கள் இருக்குது. அப்படியாக இங்கே வந்து வள்ளி தெய்வானை சமேதராக முருகப்பெருமான் காட்சி தருகிறார். வடக்கு பக்கம் பார்த்த வண்ணமாக வள்ளி தெய்வானை சமேதராக முருகப்பெருமான் விநாயகப் பெருமானுடைய தம்பியார் வந்து அங்கே இருக்கிறார். அப்படியாக நாங்கள் ஆலயத்தினுடைய இந்த சூழல் பகுதிகளில் பார்த்தோம்னா இந்த இடத்துல வந்து சண்டேஸ்வரருக்குரிய அந்த பகுதி இருக்குது. அதே மாதிரியாக இந்த ஆலயத்தினுடைய வரலாற்று விஷயம் ஒன்று இந்த இடத்துல வந்து பதியப்பட்டிருக்கு. 1987 இந்திய இராணுவத்தின் எறிகணை தாக்குதலுக்கும் அதே மாதிரியாக 1990 1992 இலங்கை விமானப்படை குண்டுவீச்சு தாக்குதலுக்கும் இந்த ஆலயம் இலக்காகி சேதமடைந்து அதன் பின்னர் பார்த்திங்கன்னா ஊர் மக்களினுடைய இந்த நிதி பங்களிப்பை கொண்டு இந்த ஆலயம் புனரமைக்கப்பட்டிருக்கு என்ற அந்த விஷயம் வந்து அந்த இடத்துல வந்து சீமந்தில் வந்து எழுதப்பட்டிருக்கக்கூடிய விஷயத்தை வந்து நீங்கள் பார்க்குறது. காலாதி காலத்திற்கும் அடுத்த சந்ததிக்கு இந்த விஷயங்களை கொண்டு செல்லணும் என்ற அந்த நோக்கத்தோடு அந்த வரலாற்று கடத்தப்பட வேண்டும் என்ற விஷயத்தை வந்து பிரதானப்படுத்தி அந்த இடத்துல வந்து அந்த விஷயங்களை வந்து எழுதியிருக்கிறோம். அப்படியாக ஆலயத்தினுடைய உட்புற பகுதி இப்படி தான் அமைய பெற்றிருக்குது. தொன்மை மாறாமல் இப்போவும் இந்த ஆலயம் இப்படியே இருக்குது என்றது ஒரு தனிச்சிறப்பு. அப்படியாக இங்கால நவக்கிரகங்களுக்கான சன்னிதானம் வந்து இந்த இடத்துல அமைய பெற்றிருக்கிற காட்சியை பார்க்குறோம். அப்படியாக நாங்கள் இப்போ இந்த ஆலயத்தினுடைய வரலாறுகள் தொடர்பாக, இந்த ஆலயத்தினுடைய தோற்றம் தொடர்பாக நாங்கள் இந்த ஆலயத்தினுடைய தற்போதைய பரிபாலன சபையினுடைய தலைவராக இருக்கக்கூடியவரிடம் வந்து நாங்கள் இது சம்பந்தமான விஷயங்களை வந்து கேட்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். இந்த ஆலயத்தினுடைய தர்மகத்தாவா வந்து முதல் வந்து உங்களோட அம்மா இருந்திருக்கிறாண்டு அறிஞ்சன். இப்போ வந்து நீங்கள் தான் இந்த ஆலயத்தின் தலைவராக இருக்கிறீங்களே கேள்விப்பட்டேன். அப்போ நாங்கள் உங்களிடம் தான் இந்த ஆலயம் சம்பந்தமான விஷயங்களை வந்து தெளிவாக பெற்றுக்கொள்ளலாம் என்ற இந்த வரலாற்று கொண்டு போகலாம் என்ற ரீதியில் உங்களோட தான் கதைக்கலாம்னு முடிவு செய்திருக்கேன். எங்களுக்கு சொல்லுங்க இந்த ஆலயத்தினுடைய வரலாறு எப்படி, இதனுடைய ஆரம்பம் வந்து எப்படி இருந்திருக்கு? கல்வளை பிள்ளையார் ஆலயம் பல நூற்றாண்டு கால வரலாற்றை கொண்ட பின்னணியை கொண்ட ஆலயமாக விளங்குகின்றது. இது 17ஆம் நூற்றாண்டில் ஆண்ட பர்ராசிங்க மன்னனின் மகன் வெற்றிவேல் முதலி என்பவரால் இவ் ஆலயத்தின் மூலஸ்தானம் கட்டப்பட்டது.
மன்னர் காலத்துல இந்த ஆலயம் தோற்றம் பெற்றிருக்குது தோற்றம் அப்படித்தான். பெற்றிருக்கிறது. ஆலயம் மன்னர் காலத்திலே தோற்றம் பெற்று தோற்றம் பெற்று 17ஆம் நூற்றாண்டு காலத்திலே இருந்து இது ஆலயம் 1770 கட்டப்பட்டதாக வரலாறு கூறுகின்றது. அந்த காலத்தில் வெற்றிவேல் முதலி என்பவர் பெர்ராசிங்க மன்னனின் மகன். அவர் மூலஸ்தானத்தை கட்டினார் என்றும், அதற்கு பிற்பாடு அவரின் பிற்காலத்தில் ஆறுமுகம் சுப்பையா என்பவர் அவரின் வழித்தோன்றல், வெற்றிவேல் முதலியின் வழித்தோன்றல் ஆறுமுகம் சுப்பையா என்பவர் இவ் ஆலயத்தின் முன்மண்டபத்தையும் எனது கட்டி முடித்தார். கட்டி முடித்து பரிபாலனம் செய்து கொண்டிருந்திருக்கிறார். அவர் காலப்பகுதியில் எனது தாயார் சுப்பையா அவர்களின் வழித்தோன்றலாகிய எனது தாயார் முத்துக்குமார் ராசம்மா அவர்கள் இக்கோயிலை பராமரிப்பதற்கு சுப்பையா அவர்கள் ஒரு தத்துவ உறுதியை எழுதி கொடுத்தார். அதன் பலனாக என் தாயார் சுப்பையாவின் பரிபாலனத்தை செய்து கொண்டிருந்தார். உங்களோட அம்மா தான் அதுக்கு பிறகு இந்த பரிபாலன வேலை எல்லாத்தையுமே செஞ்சு கொண்டு இருந்திருக்கா தொடர்ச்சியா? செய்து கொண்டிருந்தார். அதுக்கு பிறகு இப்போ நீங்கள் இந்த ஆலயத்தினுடைய ஒரு பரிபாலன சபை தலைவராக இருக்கிறீங்க. நான் இப்போ இந்த ஆலயத்தின் பரிபாலன சபை தலைவராக இருக்கின்றேன். அந்த காலத்தில் முத்துக்குமார் ராசம்மாவின் காலத்தில் பரிபாலனம் செய்து கொண்டிருக்கின்ற காலத்தில் எனது தகப்பனர் நான் சிறு வயதாக இருக்கும்போது இறந்து விட்டார். அக்காலப்பகுதியில் எனது தாயார் இக்கோயிலை பராமரித்து கொண்டிருக்கும் காலத்தில் பல சிக்கல்கள் ஏற்பட்டன. அதன் பலனாக நிர்வாக சிக்கல்கள் ஏற்பட்டதின் பலனாக அவர் இக்கோயிலை பொதுமக்களின் பராமரிப்புக்கு கையளித்தார். பொதுவான ஒரு சபைக்கு பொதுமக்கள் பொறுப்படுத்தி நடத்தக்கூடிய விதத்தில் கையளித்தார். அந்த காலத்தில் இருந்து இப்போ பொதுமக்கள் இக்கோயிலை நன்கு பராமரித்து கோபுரங்கள் பல புனரஸ்தான வேலைகளை செய்து மிகவும் சிறப்பாக விளங்குகின்றது. இதில் 2-3 எம்பெருமானுடைய அருளை பற்றி நான் கூற விரும்புகின்றேன். 200 வருடங்களுக்கு முன்பு பழமை வாய்ந்த மூலஸ்தானத்தில் இருந்த பிள்ளையாரை இன்றும் நாங்கள் அவரை பிரதிஷ்டை செய்து அவருக்கு முதல் பூஜை செய்து தான் ஆதி மூலத்துக்கு செய்வதாக நாங்கள் இப்போ செய்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் அவர் முன்பு இருந்த பிள்ளையார் பல அருள் பிரகாசங்களை செய்திருக்கிறார், அற்புதங்களை நிகழ்த்தி இருக்கிறார். அதில் 2 நான் உங்களுக்கு குறிப்பிட விரும்புகிறேன். ஒன்று, இந்தியாவில் உள்ள சோழ நாட்டு மன்னனுடைய இளவரசி ஒருவர் குதிரை முகத்துடன் பிறந்தார். அதனால் அவர் அந்த நாடு முழுக்க திரிந்து எல்லா ஆலயங்களிலையும் வழிபட்டார். அவருடைய குதிரை முகம் மாறவில்லை. பின்பு அவர் இலங்கையில் கீரிமலை என்னும் தீர்த்தக்கரையில் நீராடினார். அங்கே அவருடைய கீரிமுகம் அந்த குதிரை முகம் மாறியது. அதனால் அவர் இட்டபுரம் என்ற கோயிலை கட்டி முருகனை வழிபட்டு இருந்தார். மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலயம். மாவட்டபுரம் கந்தசுவாமி. பின்பு அவருக்கு இன்னும் பல நோய்கள் இருந்தன. அதுவும் அவருக்கு மாறவில்லை. அவரின் பெயர் மாதுரப்புரவல்லி. அப்போ அந்த இளவரசி 7 விநாயகர் ஆலயங்களை வழிபட்டார். அதில் 6 விநாயகர் கோயிலை வழிபட்டும் அவருக்கு அந்த நோய் மாறவில்லை. 7வது விநாயகராக கல்வளை பிள்ளையாரை வழிபட்டார். அப்பொழுது அவருக்கு பூரண சுகம் ஒரு அழகிய இளவரசியாக மாறினார். அதன் பயனாக அவர் இங்கே ஒரு மன்னனையும் திருமணம் முடித்து வாழ்ந்தார் என்று சரித்திரம் கூறுகின்றது. வரலாற்று ரீதியான ஒரு சம்பவம். வரலாற்று ரீதியான சம்பவம். நான் உங்களுக்கு முன்பு சொன்னேன், 2 சிறப்புகள் இந்த ஆலயத்தில் நடைபெற்றிருந்தது. நீங்கள் பார்க்கலாம், மாதுரப்புரவல்லியின் சிலையும்
சின்னத்தம்பி புலவர் என்ற சிலையும் இங்கே அமைக்கப்பட்டிருக்கின்றது. இவர் சின்னத்தம்பி புலவர் 15 வயதில் பாடலை பாடியபடியினால் அவருக்கு புலவர் பட்டம் கொடுக்கப்பட்டது. நான் அவற்றை வரலாறு பற்றி சொல்வது என்றால், அவருடைய தகப்பனார் கல்வளை பிள்ளையாரை பற்றி 2 வரிகள் பாடி வீட்டில் வைத்துவிட்டு போயிட்டார், எங்கேயோ போயிட்டார். பின்பு பார்க்கும் பொழுது இவருடைய மகன் மிகுதி 2 வரிகளையும் பாடி முடித்திருக்கிறார். அந்த வரிகளை நான் உங்களுக்கு பாடி காட்டுறேன். முதல் வரி 2ம் தகப்பனாரால் எழுதப்பெற்றது. தார் கொண்ட பூ மல்லிகைச் சேர்க்கையில் தும்பி சாலப் பம்பும் சீர்கொண்ட கல்வளை அந்தாதி பாடத் திரைகடல் சூழ் என்று தகப்பனார் எழுதி சென்று விட்டார். இவர் அதை பார்த்துவிட்டு மிகுதி 2 வரிகளையும் எழுதியிருக்கிறார். பார் கொண்ட பள்ளியிற்கு ஆனந்தமும் மதம் பாயும் கும்ப கார் கொண்ட கம்பக்களியானை முன்னன்று காப்பதுவே என்று முடித்துட்டார். அதனால் அவருக்கு புலவர் பட்டமும் கொடுத்து அவரை கௌரவித்தார்கள் என்ற பெருமை. இதையெல்லாம் கல்வளை பிள்ளையார் என்ற ஒரு திருவருளை காட்டுகின்றது. சிறு வயசிலே ஒரு சிறுவனை புலவராக மாற்றியிருக்கக்கூடிய அவரின் வயது 15 வயது. அந்த வயதிலே அவருக்கு புலமை அவர் இந்த கல்வளை அந்தாதி என்ற நூலை 100 பாடல்களாக எழுதியிருக்கிறார். பின்னர் அவர் நிறைய பாடல்கள் எழுதி முடிச்சிருக்கிறார். 100 பாடல்கள் எழுதப்பட்டிருக்கிறது அவரால். தகப்பனால முதல் 2 வரிகள் தொடக்கிவிட மீதி முழுவதும் அவர் எழுதி முடித்தார். அவர் எழுதி முடித்தார். மீதி 100 பாடல்களை அதன் பின் அவர் புலவராக தெரிந்து அவரால் பாடப்பெற்றது 100 பாடல்கள். அந்த 100 பாடல்களும் கல்வளை பிள்ளையாரை பற்றியும் அந்த கிராமத்தின் எழுச்சியை பற்றியும் இறைவனின் பக்திகளையும் பற்றி அவர் பாடியிருக்கிறார். அந்த 100 பாடல் கொண்ட புத்தகம்தான் கல்வளை அந்தாதி. சிறப்பு. அப்படி நிறைய அற்புதங்களையும் புதுமைகளையும் நிறுத்தி கொண்டிருக்கக்கூடியவர் கல்வளை பிள்ளையார். எதிர்காலத்தில் எப்படியான சிறப்புகளோட ஆலயம் தோற்றம் பெற இருக்குது, இல்லாட்டி மாற்றங்கள் செய்கிறதுக்கு இருக்கணுமா ஆலயத்தினுடைய வளர்ச்சியில்? அதற்கு பிற்பாடு இப்போ கிராம மக்களுக்கே ஒரு கூடுன பக்தி வந்துட்டுது. நான் சிறு வயதில் பள்ளிக்கூடம் போகிற காலத்தில் பார்த்த மக்களின் வாழ்க்கையையும் இப்போது பார்க்கும் மக்களின் வாழ்க்கையும் பார்த்தா எவ்வளவோ அருள் பெற்று வாழ்வது போல் எல்லா பல இதுகளோடு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். அது ஒரு பிள்ளையாருடைய அருள் என்று தான் சொல்ல வேண்டும். இன்றைய கொடியேற்றம் நிகழ்வு இன்றைய நாள்லேருந்து எத்தனை நாள் இங்கே திருவிழாக்கள் எல்லாமே நடக்கும்? 12 நாட்களில் திருவிழா நடக்கும். இந்த கொடியேற்ற திருவிழா நாங்கள் காலங்காலமாக இப்போ இந்த ஆலயத்தில் என் தாயார் பொறுப்பேற்ற காலத்தில் இருந்து நாங்களே கொடியேற்றம் செய்து கொண்டு வருகிறோம். அதாவது ஆலயத்தினுடைய முன்னைய உரிமையாளர்களால் தான் கொடியேற்றம் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. இன்றைய நாளில் சிறப்பாக கொடியேற்றம் எல்லாம் நிகழ்வு. விநாயகப் பெருமான் அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும் என பிரார்த்தித்துக் கொள்வோம். தொடர்ந்து இடம்பெறக்கூடிய இந்த மகோற்சவ நாட்கள் எல்லாம் சிறப்பாக அமையணும். தேர் திருவிழா, தீர்த்த திருவிழா எல்லாம் சிறப்பாக அமையணும் என பிரார்த்தித்துக் கொள்வோம். வேறு எதுவும் விஷயம் சொல்ல இருக்கா உங்களுக்கு பிள்ளையாரை பற்றி, பிள்ளையாட்டு விஷயங்கள்? வேறு சிறப்பாக மக்களால் பராமரிப்பதும் எங்களுக்கு மிகவும் சந்தோஷம். ரைட். இக்கோயில் இப்போ இருக்கும் கிராம மக்களால் பராமரிக்கப்பட்டு வருவதனால் எங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. ஆலயத்தினுடைய வளர்ச்சியும் மேலோங்கி கொண்டிருக்குது. விநாயகப் பெருமானுடைய அருளும் மேலோங்கி கொண்டிருக்குது. அந்த ஊர் மக்கள் அந்த விநாயகப் பெருமான் மீது கொண்டிருக்கக்கூடிய பக்தியினுடைய வெளிப்பாடாக அதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது. நன்றி ஐயா. எங்களுக்கு இந்த வரலாற்று சம்பவங்கள், இந்த விஷயங்களை சொன்னமைக்கு மிக்க நன்றி. இரண்டு உங்கள் மாதிரியான ஆக்களோடு நாங்கள் தொடர்பு கொண்டு கதை கேட்கலாம். ஆலயத்தினுடைய உண்மையான வரலாறுகள், அது எப்படி அந்த தோற்றம் எல்லாம் தொடர்பாக நாங்கள் அறிஞ்சு கொள்ளக்கூடியமாக இருக்கும். உங்களோட தகவலுக்கு நன்றி ஐயா. நன்றி. அப்படியாக ஆலயத்தினுடைய தோற்றம், ஆலயத்தினுடைய வரலாற்று சிறப்புகள், எவ்வளவு தூரம் இந்த ஆலயம் வரலாற்று ரீதியாக சிறப்பு பெறுகிறது என்ற அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக
புரிய வைத்திருக்கிறார். அப்படியாக இந்த ஆலயத்தினுடைய இந்த விஷயங்களை வந்து நாங்கள் அறிந்திருக்கிறோம். தொடர்ந்து இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சி, ஆலயத்தில் கொடியேற்றம் நிகழப்போகுது. அந்த கொடியேற்றத்திற்கு முன்னர் இடம்பெறக்கூடிய அந்த விஷயங்கள் இடம்பெற்று கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறீங்க. தொடர்ந்து நாங்கள் ஆலயத்தில் வந்து விநாயகப் பெருமானுக்கு வசந்த மண்டபத்தில் இடம்பெறக்கூடிய அந்த சிறப்பு பூஜை, அதாவது மகோற்சவம் 2026ஆம் ஆண்டிற்கான வருடாந்த மகோற்சவத்தில் வந்து இன்றைக்கு கொடியேற்றம், அந்த கொடியேற்றத்திற்கான சிறப்பு வசந்த மண்டப பூஜை தரிசனத்தை வந்து நீங்கள் இப்போ பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படியாக விநாயகப் பெருமானுக்கு வசந்த மண்டபத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த சிறப்பு பூஜை வழிபாடுகளை வந்து நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க. தீபாராதனை காட்சிகள் எல்லாமே கண்ணூடாக கண்டு விநாயகப் பெருமானுடைய அந்த தரிசனத்தை பெற்றிருப்பீங்க. இப்போ விநாயகப் பெருமான் வசந்த மண்டபத்திலிருந்து எழுந்தருளி சென்று கொடியேற்றம் நிகழக்கூடிய அந்த கொடிமரத்திற்கு முன்னாலே அமர்ந்து தன்னுடைய கொடியேற்றத்தை காட்சியை வந்து காண்பதற்காக செல்ல போகின்றார். இப்பொழுது நீங்கள் அங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். கொடிச்சிலையானது ஆலயத்தினுடைய உள்வீதி பகுதியை வலம் வந்து அங்கே எடுத்து வரப்படுகின்றது. அப்படியாக விநாயகப் பெருமானுடன் சேர்ந்து சென்று அங்கே கொடியேற்ற நிகழ்வுகள் வந்து இடம்பெற இருக்குது. அந்த காட்சிகளை வந்து நாங்கள் தொடர்ந்து பார்க்க போகிறோம். இப்போ விநாயகப் பெருமான் மிக அழகாக அங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். வீழமுகத்து விநாயகனை தொழ வாழ்வு மிகுந்து வரும் என்று சொல்கிற மாதிரி விநாயகப் பெருமான் அழகாக அங்கே அலங்கரிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாத்துப்படியில் மாம்பழமும் கொண்டு எழுந்தருளி வந்து கொண்டிருக்கின்றார் தன்னுடைய இந்த கொடியேற்ற காட்சியை கண்டு மக்களுக்கு அருள் பாலிப்பதற்காக. அப்படியாக அந்த காட்சிகளை நாங்கள் இப்பொழுது பார்க்கும் பொழுது இந்த ஆலயத்தினுடைய இன்னும் பல விஷயங்கள், இந்த ஆலயத்தினுடைய வரலாறுகள், விநாயகப் பெருமானுடைய சிறப்புகள், எப்படியான அற்புதங்கள் எல்லாம் இந்த விநாயகப் பெருமான் செய்து கொண்டிருக்கிறார் என்பது தொடர்பாகவும் நாங்கள் கேட்டு வரலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். சண்டிலிப்பாயில் இருக்கக்கூடிய ஒரு பிரசித்தி பெற்ற சிறப்பு வாய்ந்த ஒரு விநாயகப் பெருமானுடைய ஆலயம், கல்வழி விநாயகப் பெருமானுடைய ஆலயம் முன்னில் நிற்கிறோம். ஆமாம். எங்களுக்கு இந்த விநாயகப் பெருமானுடைய சிறப்புகள், புதுமைகள், மகிமைகள் சம்பந்தமாக சொல்லுவோம். இது சண்டிலிப்பாய் கல்வளை வயல்கரையிலே மார்புதவல்லி அவர்களினாலே வழிபட்ட தலமாகவும், இது மார்புதவல்லி அவர்கள் தென்னிலங்கையிலிருந்து தென்னிந்தியாவிலிருந்து வருகை தந்து அவர்களுடைய நோய்கள் குணமாக முடியாமல் இருந்த பொழுது கொல்லங்கலட்டி வீரகத்தி விநாயகர் ஆலயம், பன்னாலை வர்த்தலை விநாயகர் ஆலயம், கும்பலாவளை விநாயகப் பெருமானுடைய ஆலயம், பெருமாக்கடவை விநாயகர் ஆலயம், அலகோலை விநாயகப் பெருமானுடைய ஆலயம், அங்கனாக்கடவை விநாயகப் பெருமானுடைய ஆலயம், ஆலங்குழாய் விநாயகப் பெருமான் முருகமூர்த்தி ஆலயமாகவும், சண்டிலிப்பாய் கல்வளை விநாயகப் பெருமானுடைய ஆலயம் என்று 7 ஆலயங்களை வைத்து வழிபட்ட தலமாக இருக்கின்ற இடத்திலே கல்வளை விநாயகப் பெருமான் வயல்கரையிலே தீர்த்த தடாகமும் நல்ல தலவிருட்சமாகவும் இருக்கின்ற அரச மரத்தடியிலே கோயில் கொண்டு தன்னை அண்டியவர்களுக்கெல்லாம் அருள் சுரக்கின்றார். அது முதலாவது ஒரு அற்புதம். 2வது, யாழ் வில்வராய முதலியாருடைய மகன் சின்னத்தம்பி புலவர் அவர்களினாலே பாடிய கல்வளை அந்தாதி என்ற சிறந்த நாமங்களை கொண்டவர் 16 வயசிலே கல்வளை விநாயகப் பெருமானுக்கு அந்தாதியை பாட வைத்த ஒரு தெய்வீக நிறைந்த ஒரு நாயகன் கல்வளை விநாயகப் பெருமான். இது உருவமில்லாத மேனியாக
இருக்கின்றார் கல்வளை விநாயக பெருமான். அதுக்கு பிற்பாடுதான் உருவங்கொண்ட மீனியாக வைத்து வழிபாடு செய்கின்றார்கள். அதற்கு முன்னர் ஒரு கண்டகல்லாக, அதாவது மண்ணிலிருந்து எழும்பி வந்த கல்லாக விநாயக பெருமான் இன்றும் அதற்குத்தான் முதல் பூஜை. அதுக்கு பிற்பாடு தான் மூலாலயத்தில் இருக்கப்படுகின்ற விநாயக பெருமானுடைய ஆலயம். அதை விட இங்கே எவ்வளோ பேருக்கு எவ்வளோ விதமான செல்வங்கள் இந்த உலகத்திலே எவ்வளோ பேருக்கு எவ்வளோ நோய்கள் எல்லாம் மாற்றுகின்றார். அதை போல இந்த சண்டிலிப்பாய் கிராமத்தில் ஒன்றும் தெரியாதவர்களை கூட ஒரு கலைஞர்களாக, திறமைசாலியாக, அயல் நாடுகளிலிருந்தெல்லாம் வாழக்கூடிய ஒரு அளவிலே இந்த விநாயக பெருமான் வைத்திருக்கின்றார். இப்போ உதாரணத்துக்கு வேறு கோயிலை போல அல்ல, இது கடுகாக இருந்தாலும் காரம் பெருசு. இது ரத்ன சபாதி கிழக்கட்டி ஐயா பெரிய பிராமணர்களுக்குரிய கோயிலாக இருந்த தலம். பிறகு என்ன பேர், முத்துக்குமார் ராசம்மா அவர்களினாலே வழிபட்ட ஒரு சிறிய பகுதி ஆலயமாகவும் இருந்து, பிறகு நிர்வாக சபையினர்களுக்கு அது இதாக சொத்தாகி இன்று நிர்வாக சபையினர்கள் இந்த ஆலயத்தை பரிபாலனம் செய்து கொண்டு வருகின்றார்கள். சிறிய வயசிலே இந்த ஆலயத்திலே ஒன்றும் தெரியாத, ஆணாக என்று தெரியாத பிள்ளைகள் கூட இன்று ஒரு ஆசிரியர்களாக, ஒரு அதிபர்களாக, அரச உத்தியோகம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பிலே இந்த விநாயக பெருமான் செய்திருக்கின்றார். அதாவது வேளமுகத்து விநாயகன் வாழ்வு மிகுத்து வரும் என்று சொல்லி அந்த விநாயக பெருமான் இருக்கின்றார். சின்னத்தம்பி புலவர் அவர்கள் தார்கொன்ற பூமல்லிகை சேர்க்கையில் தும்பி சாலப்பமும் சீர்கொண்ட கல்வளை அந்தாதி பாடத் திரைகட சூழ் பார்கொண்ட பல்லுயிர்க்கு ஆனந்த மும்மதம் பாயும் கும்பக்கார் கொண்ட கம்பக் களியானை முன்னின்று காப்பதுமே என்று அவருடைய தந்தையார் வில்வராய முதலியார் அவர்கள் எழுதிய பாடல் முடிவை சின்னத்தம்பி புலவர் பூரணமாக கல்வளை அந்தாதி, கல்வளையினுடைய திருவூஞ்சல் என்ற பாடலை படித்து இருக்கின்றார். அவன் அந்த தார் கொன்ற பூமல்லிகை என்று சொல்லுகின்ற பொழுது இங்கே வீதியிலே கொன்றை மரம் தானாகவே எழுந்து நிற்கின்ற மஞ்சள் பூ, அதாவது ஆணி மாதத்திலே அமாவாசை வந்து 5வது நாளிலே இங்கே துயாரோகணம் என்று சொல்லுகின்ற கொடியேற்ற வைபவம் ஆரம்பமாகி ஆணி மாத பூர்வபட்ச பூரணையிலே கல்வளை விநாயக பெருமானுடைய ஒல்லாந்தர் போத்துக்கையர் காலத்திலே கட்டப்பட்ட நீர் தடாகமாக இருக்கின்ற கல்வளை புஷ்பகரணியிலே தீர்த்தோற்சவத்துக்காக எழுந்தருளுவார். அந்த வகையிலே எவ்வளவோ கலைஞர்களை உருவாக்கி இருக்கின்றார். அதில் நானும் ஒருவர். நானும் எனக்கு ஒரு சிறிய வயசிலே யார் இது கதைக்க முடியாது, எனக்கு ஒன்றுமே தெரியாது. அந்த அளவில் இருந்தேன். இன்று ஒரு பலசாலியாக, ஒரு கலைஞனாக, ஒரு திறமைசாலியாக யார் இது கதைத்தாலும் வெல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்தவர் தான் இந்த கல்வளையார். இந்திய இராணுவத்தினரால் 1987, 88ஆம் ஆண்டில் எறிகணைகள், விமானங்கள் ஊடாக எல்லாம் இந்த ஆலயத்தை அழித்து சிதைஞ்சது. அதுக்கு பின்பாது ஆலய நிர்வாக சபையினர்கள் ஆலயத்தை புனர் நிர்மாணம் செய்யப்பட்டு 1995ஆம் ஆண்டு கும்பாபிஷேகத்தை கண்ட ஒரு வாய்ப்பு கூட இருக்கின்றது. இது அந்த ஒவ்வொரு பேர்களுடைய திறமையினால் இந்த ஊரில் இருக்கின்ற இளைஞர்கள், அடியவர்கள் எல்லாம் அயல் நாடுகளில் இவ்வளவோ சிரமத்தின் மத்தியில் இந்த பிள்ளையார் அங்கிருந்து அனுப்பிய நிதியினூடாக அவருடைய கீர்த்தியினாலே அங்கிருந்து அனுப்பப்பட்ட நிதிகளினாலே இங்கே செப்பரங்கள், கைலாச வாகனம், இந்த வருடம் கைலாச வாகனம் கூட இருக்கின்றது. கைலாச வாகனம், மஞ்சம், பஞ்சமுக விநாயக பெருமான், அதாவது ஏகதள விநாயக பெருமான், ஏகதனா ஒரு ஒற்றைத்தலை முகமுள்ள விநாயக பெருமான், கோபுரம், அழகிய ராஜகோபுரம், பஞ்சதள ராஜகோபுரம், செப்பரம் போன்ற இதுகளையெல்லாம் தன்னை யாருக்கு என்னென்ன தேவையோ அதை போய் மனதிலே புகுந்து செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த விநாயக பெருமான் செய்திருக்கின்றார். எவ்வளவு, அதாவது 96ஆம் ஆண்டு ஸ்ரீலங்கா இராணுவத்தினராலே முன்னேறி பாய்ச்சல் என்ற ஒரு நடவடிக்கை நடந்த பொழுது எவ்வளவு 1000 மக்களை இந்த இடத்திலே காப்பாற்றி கொடுத்த ஒரு பொருள் 2 ஆலயம். ஒன்று சங்கானை இலுப்பத்தாழ்வு முருகமூர்த்தி ஆலயம், 2வது சண்டிலிப்பாய் கல்வளை விநாயக பெருமான் ஆலயம். அந்த நேரத்தில் ஒரு இருக்கப்பட்ட நெல்லை வைத்து உடைத்து கஞ்சியாக்கி கொடுத்து அனுரட்பத்தை அவர்கள் கூட இந்த ஆலயத்திற்கு வந்து அவர்களை எல்லாம் பார்த்து அவர்களுக்கு உணவுப் பொதிகள் எல்லாம் கொடுத்த ஒரு வரலாறு
சண்டிலிப்பாய் கல்வளை விநாயகர் பெருமானுக்கு இருக்கு. அப்படியாக கல்வளை விநாயகர் பெருமானுடைய சிறப்புகள் அவரை சொல்லும் பொழுது சில விஷயங்களை கேட்கும் பொழுது அப்படியே புல்லரித்தது. அந்த வரலாறுகள், விநாயகர் பெருமான் நிகழ்த்தி இருக்கக்கூடிய அற்புதங்கள், நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய அற்புதங்கள் என பல்வேறுபட்ட விஷயங்களில் விநாயகர் பெருமான் தன்னுடைய அருட்கடாட்சத்தை பரப்பி கொண்டிருக்கின்றார். நிறைந்த மக்களினுடைய நம்பிக்கைக்குரிய ஒரு தெய்வமாக இந்த கல்வளை விநாயகர் பெருமான் அமைந்திருக்கிறார் என்றது ஒரு தனிச்சிறப்பு. வரலாற்று சிறப்பு மிக்க விநாயகர் என்றபடியால் நிறைந்தவர்கள் அவரை நம்பி அவரை தொழுது பல விஷயங்களை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பது நாளாந்தம் அவர்கள் கண்டிருக்கக்கூடிய உண்மை. இங்கே இருக்கக்கூடிய நிறைந்தவர்களுடன் நான் கதைத்த பொழுது அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயமும் அதுதான். விநாயகர் பெருமானை நம்பித்தான் நாங்கள் இருக்கின்றோம், அவரால் தான் நாங்கள் வளர்ந்திருக்கிறோம், அவரால் தான் நாங்கள் இருக்கிறோம் என்றெல்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்கிறோம். அப்படியாக இப்பொழுது அங்கே கொடித்தம்பத்திற்குரிய கும்பநீர் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய காட்சி, அதனைத் தொடர்ந்து நீங்கள் இன்றைய நாளில் விநாயகர் பெருமானுடைய கொடியேற்ற காட்சியை, அந்த தரிசனத்தை இந்த காணொலியில் நீங்கள் பார்த்து விநாயகர் பெருமானுடைய அந்த அருளை பெறக்கூடிய மாதிரியும் இருக்கும். கொடியேற்றத்திற்கான பூஜைகள் ஆரம்பமாக இடம்பெற்று கொண்டிருக்குது. கொடியேற்றம் நிகழ இருக்குது இன்னும் சொற்ப நேரத்தில். அங்கே மூலாலயத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் பெருமானுடன் ஆசி வேண்டி இந்த கொடியேற்ற நிகழ்வு சிறப்பாக இடம்பெற வேண்டும். இந்த மகோற்சவங்கள் விநாயகர் பெருமானோட ஆசியோடு எந்த விதமான தடையும் இடையூறுகளும் இல்லாது இனிதே நிறைவேற வேண்டும் என்ற அந்த ஆசி பெறக்கூடிய அந்த காட்சியை பார்க்குறீங்க. விநாயகர் பெருமானுக்கு தீபாராதனை காட்டக்கூடிய அந்த காட்சியும் இப்பொழுது நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படியாக இப்பொழுது இங்கே கொடியேற்றம் நிகழப்பொழுது அந்த காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம். அப்படியாக கல்வளை பிள்ளையார் ஆலயத்தினுடைய 2026ஆம் ஆண்டிற்கான மகோற்சவ கொடியேற்ற காட்சிகளை நீங்கள் பார்த்திருப்பீங்கள். அப்படியாக இந்த காணொலியில் இந்த ஆலயத்தினுடைய வரலாறு, இந்த ஆலயத்தினுடைய தொன்மை, இங்கே இருக்கக்கூடிய விநாயகர் பெருமானுடைய சிறப்புகள், அவருடைய மகிமைகள், அனைத்து விஷயங்களையும் இந்த காணொலி வாயிலாக நான் உங்களுக்கு அறியப்படுத்தியிருக்கிறேன். உண்மையாகவே இப்படியான வரலாற்று ரீதியிலான அல்லாட்டி ஒரு தொன்மையான ஆலயங்களுடைய விஷயங்களை பலருக்கு கொண்டு போய் சேர்க்கணும். இந்த வரலாறுகளை அழிய விடாமல் அடுத்த சந்ததிக்கு இல்லாட்டி இனி வரக்கூடியவர்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் கொண்டு போகணும் என்ற அந்த நோக்கத்தில் இந்த காணொலியும் பதிவு செய்யப்பட்டிருக்குது. இந்த ஆலயத்தினுடைய வரலாறுகள் பேசப்பட்டிருக்குது. அதோடு சிறப்பாக இந்த கொடியேற்ற காட்சிகளையும் பதிவு செய்து உங்களுக்காக காண்பிக்கப்பட்டிருக்குது. முடிந்த அளவுக்கு இந்த காணொலியை பகிர்ந்து கொள்ளுங்கள். விநாயகர் பெருமான் சம்பந்தமாகவும் அவருடைய அருள் தொடர்பாகவும் மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். அப்படியாக இந்த காணொலியை பார்வையிட்டு உங்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.